டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நல்லா புசு புசுன்னு ஒரு சூப்பரான பூரி ஒரு பெர்ஃபெக்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை விட இந்த பூரிக்கு ஒரு சைடிஷ் பார்த்திங்கன்னா பூரி குருமா ரெடி பண்ண போகிறோம். அட்டகாசமாக இருக்குங்க. இந்த காம்பினேஷனில் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. இந்த பூரியும் குருமாவும் அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் வராது. அவ்வளவு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீனி சேர்த்துக்குருவோம். சீனி சேர்த்தோம்னா நமக்கு பூரி நல்ல கலராக கிடைக்கும். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்குருவோம். இந்த ரவை சேர்த்து பண்ணும்போது பூரி ரொம்ப நேரத்துக்கு நல்லா உப்பி இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குருவோம். இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா சூடான தண்ணீர் தான். ஒரு 200 ml சேர்த்துக்குருவோம். சுடு தண்ணி ஊற்றி மாவு பிசையும் போது பூரி நல்லா நமக்கு சாஃப்டாக வரும். ரொம்ப நேரம் போட்டு கஷ்டப்பட்டு பிசையணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த தண்ணியோட உப்பு ரவை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து முடிச்சாச்சு. அடுத்ததாக மாவு சேர்க்க போகிறோம். மாவு இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்துருக்குறோம். கோதுமை மாவு ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து நல்லா சலித்து வச்சுருக்குறோம். சலித்து அந்த கோதுமை மாவை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுமையாக கோதுமை மாவு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இல்லைனா பாதி கோதுமை மாவு பாதி மைதா கூட சேர்த்து போட்டுக்கலாம். எப்படி போட்டாலுமே உங்களுக்கு நல்லா வரும். இப்போ அந்த இருக்கிற தண்ணியிலே இந்த மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்ருவோம் சூடாக இருக்கிறதுனால. இப்போ இந்தளவுக்கு நல்லா ஒரு புட்டு மாவு பதத்துக்கு கலந்துட்டு இப்போ கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 25 ml மட்டும் சேர்த்தா போதுமானது. தண்ணி ஏற்கனவே எக்ஸ்ட்ராவாக சுட வச்சுருக்கிறோம். மொதல் 200 ml சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 25 ml மட்டும் சேர்த்துட்டு அப்படியே ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். இப்போ மாவு இந்தளவு கலந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுலாம். ஊற வச்சுட்டு நம்ம பிசையும் போது நமக்கு பிசைகிறதுக்கான நேரம் வந்து கம்மியாகும். இப்போ லேசாக வெதுன்னு ஆன உடனே மாவு எல்லாத்தையுமே ஒன்று கூட்டி பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ மாவை நல்லா உருட்டிட்டு இதுக்கு மேலே லேசாக மட்டும் எண்ணெயை தடவி விட்டுறலாம், மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த மாவை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வைக்கணும். அந்தளவுக்கு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா பூரி நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த ஊறி வந்த மாவை திரும்ப ஒரு நிமிஷம் மட்டும் பிசைஞ்சு விட்டால் போதுமானது. ரொம்ப நேரம் போட்டு கஷ்டப்பட்டு பிசையணும்னு அவசியம் கிடையாது. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி டேபிளில் லேசாக மட்டும் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து இதில் வச்சு தட்டிக்கலாம். இந்த மாதிரி லேசாக மட்டும் தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டுட்டு இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போடுறதுக்கு பதிலாக கத்தியை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்ன பீஸ்களாக கேக் துண்டுகள் மாதிரி கட் பண்ணி எடுத்து விட்ருவோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு உருண்டை போடுற வேலையும் மிச்சமாகும். இப்போ எல்லா பீஸுகளையும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். ஒவ்வொரு பீஸுகளையும் லைட்டாக உருட்டி மட்டும் உள்ளே போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பூரியாக நம்ம தேய்ச்சி எடுக்க அது காயாமல் பார்த்துக்கிறணும். இப்போ முதலாவது பூரி தேய்க்க போகிறோம். பூரி தேய்க்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எண்ணெயை போட்டு அப்படியே தேய்ச்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்து கூட 2 பக்கமும் புரட்டி போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து லேசாக மட்டும் தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பூரி கட்டையை வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். தேய்க்கிற அந்த விதமும் பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்க வேண்டாம். இங்கிட்ட ஒரு இழுவை அங்கிட்ட ஒரு இழுவை, திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு இழுவை அங்கிட்ட ஒரு இழுவை, இந்தளவுக்கு தேய்ச்சாலே போதும். நமக்கு டக்குன்னு ஒரே மாதிரி ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி ஒரே கணத்தில் நம்ம பூரி தேய்க்கும் போது தான் நமக்கு பூரி எல்லாமே நல்லா ஒன்று போல் உப்பி வரும். பூரி தேய்க்கிற கணம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருந்துடக்கூடாது. இந்தளவுக்கு அது திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே ஒன்று போல் தேய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்குருவோம். இப்போ பூரி தேய்ச்சி வச்சாச்சு. அடுத்ததாக பொரிக்க போகிறோம். பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப முக்கியம். எண்ணெயோட சூடு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஏற்றிக்கிறணும். முடிஞ்ச வரைக்கும் ஆவி ஆயினதுக்கப்புறமா நம்ம பூரியை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பூரியை எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு எண்ணெயை அள்ளி அப்படியே மேலே ஊற்றணும் அப்படின்னா மேலே நல்லா உப்பி வரும். உள்ளே சேர்த்து ஒரு 30 செகண்ட்லேயே நல்லா உப்பி வந்துடும். அப்படியே அதை திருப்பி விட்டலாம். திருப்பி விட்டுட்டு திரும்பவும் அந்த பக்கமும் ஒரு 30 செகண்ட் விட்டோம் அப்படின்னா பூரி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இந்த பூரி அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற எல்லா பூரிகளையுமே போட்டு சூப்பராக நல்லா உப்பை வச்சு வெளியில் எடுத்துருவோம். இப்போ இந்த பூரிக்கு செம்மையான காம்பினேஷனில் சூப்பரான பூரி குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பூரி குருமா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். இப்போ எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, இது 2 மட்டும் அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். கல்பாசி சேர்த்து பண்ணும்போது நமக்கு குருமாவோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ அது 2 பொரிஞ்ச உடனே ஒரு 3 ஏலக்காயை பிச்சு உள்ளே சேர்த்துருவோம். அடுத்ததாக இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுறலாம். பேஸ்ட் இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்ததாக பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறோம். உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாயை வெட்டி உள்ளே சேர்த்துக்குறோம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுலாம். நமக்கு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ ஒரு 3 நிமிஷத்தில் வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறோம். அந்த தக்காளியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்தது தக்காளி ஒரு பாதி அளவுக்கு மசிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்குருவோம்.
இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது 2யும் சேர்த்துட்டு இப்போ மொத்த மசாலாவையும் உள்ளே நல்லா கலந்து விட்டுறலாம் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போ மசாலா சேர்த்து ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்து விட்டுறலாம். இப்போ கேரட் சேர்க்க போகிறோம். கேரட்டோட அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம். ஒரே ஒரு கேரட்டை மட்டும் பொடிசாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம் உரிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் ஊற வச்ச பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இது கூட 50 கிராம் பீன்ஸை பொடிசாக வெட்டி வச்சுருக்குறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்குறோம். சேர்த்துட்டு இந்த காய்கறிகளை அந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்ருவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக ஒரு 200 ml தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு இந்த காய்கறிகளை கொஞ்சமாக வேக விட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் ரொம்ப வெந்துடக்கூடாது. நமக்கு பாதி அளவுக்கு வெந்தால் போதுமானது. மீடியம் ஃப்ளேமில் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இதுக்கான ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 மூடி தேங்காயை நல்லா பொடிசாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கசகசாவை சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக இதில் ஒரு 10-12 முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துக்கிறோம். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நிலக்கடலை பருப்பு இருந்தால் கூட கொஞ்சம் வறுத்ததாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்ச பேஸ்ட்டை இங்கே காய்கறி ஏற்கனவே பாதி அளவுக்கு வெந்துருச்சு. அந்த இடத்துல அரைச்ச பேஸ்ட்டை ஃபுல்லாகவே உள்ளே சேர்த்துடலாம். பேஸ்ட்டை ஊற்றிட்டு அந்த ஜாரை கழுவி மறுபடியும் ஒரு 100 ml தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மொத்தத்தையும் எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்தளவு கலந்து விட்டுட்டு கிளைமாக்ஸாக ஒரு காய் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா உருளைக்கிழங்கு ஒரு 100 கிராமை வெட்டி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி கடைசியாக உள்ளே சேர்த்துக்கிறோம். முதலே சேர்த்துட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ரொம்ப மசிஞ்சிரும். இப்போ நம்ம கடைசி சேர்க்கும்போது உருளைக்கிழங்கு நமக்கு முழுசாகவே இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் அடிக்கட்டும். ஒரு விசில் அடித்தாலே போதும். நமக்கு சேர்த்த தேங்காய் பேஸ்ட்டு வெந்து வர அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போது குக்கர் விசில் அடித்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை திறந்துக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒன்று போல் வெந்து கரெக்டாக வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல காயை நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா லேசாக இந்த மாதிரி மசிச்சு விட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். மசிச்சு விட்டு சாப்பிடும்போது நீங்கள் அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் வாங்கின அந்த குருமா மாதிரியே இருக்கும். அதே மாதிரி காய்களை ரொம்பவும் மசிச்சிட வேண்டாம். ஒரு பாதி காய்கள் மசிஞ்சிருக்கணும், பாதி காய்கள் நல்லா முழுசாக இருக்கிற மாதிரி நீங்கள் லேசாக மட்டும் இது பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு குருமாவும் சூப்பராக தயாராகிருச்சு. காலையில் நேரத்தில் இந்த மாதிரி பூரி ரெடி பண்ணி அதுக்கு சைடிஷாக இந்த பூரி குருமாவும் ரெடி பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளவு பூரி சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.